அதாவது நண்பர்களே, இப்போ சிங்கம் துரத்துற எல்லா மானும் அதுகிட்ட மாட்டிக்கிறது இல்ல. சிலது முன்கூட்டியே சிங்கத்த பார்த்துட்டு உஷாராயிரலாம். சில சிங்கத்தோட வேகமா ஓடி தப்பிச்சிடலாம். சிலது என்னதான் சிங்கத்தோட வாயிலே மாட்டிக்கினாலும் ஸ்லிப் ஆயி ஓடிறலாம். பட் அதுக்குன்னு அந்த சிங்கம் மரத்தடியில உட்கார்ந்துட்டு சும்மா இருந்தா, சிங்கத்தோட பிளேட்டுக்கு மான் தானா வராது. இப்ப நம்ம யார்கிட்டயாவது சொல்லணும்னு நெனைக்கிற விஷயம், நமக்கு அவுட் ஆஃப் ரீச்ன்னு நெனைக்கிற வேலை, நீங்க பயந்து ஸ்டார்ட் பண்ணாம இருக்கிற பிசினஸ், பல வருஷமா கனவு கண்டுட்டு இருக்கிற ட்ரிப்பு, இது எதுவுமே வந்துட்டு நம்மளா போய் சேஸ் பண்ணோம்னா, நமக்கு அது கிடைக்காது. சம்டைம்ஸ் நம்ம வேகமா தான் ஓடியிருப்போம். பட் அந்த வேகம் நமக்கு பத்திருக்காது. சம்டைம்ஸ் நம்ம ஸ்ட்ராங்கா தான் இருந்திருப்போம். பட் அந்த ஸ்ட்ரென்த் பத்திருக்காது. அண்ட் சில நேரத்துல ஃபுல் எஃபோர்ட் போட்டாலும், அந்த அமௌண்ட் நமக்குன்னு இருக்காது. அதுக்குன்னு ஓரமா போய் உட்காந்துட்டு, எனக்கு ஹண்டிங்கே வராது. மத்த லைன்ஸ் கம்பேர் பண்ணும்போது நான் ரொம்ப மோசம். என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு புலம்புறதுனால எதுவும் மாறப் போறதில்ல. வாழ்க்கையில எல்லா முயற்சியும் சக்சஸ் ஆகுறது இல்ல. எல்லா வீடியோவும் வைரல் ஆக போறது இல்ல. கோலி ஆடுற எல்லா மேட்சும் செஞ்சுரி போட போறது இல்ல. எல்லா காதல் கதையும் கடைசி வரைக்கும் நீடிக்கிறது இல்ல. பட் அதுக்குன்னு அடுத்த மானை சேஸ் பண்ணாம விட்டா சிங்கத்தோட பசி ஆறாது. ட்ரை பண்ணி கிடைக்கலனா அட்லீஸ்ட் நம்ம எஃபோர்ட் போட்டோம்னு சொல்லிக்கலாம். பட் ட்ரையே பண்ணலன்னா என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்றது?